ரஷ்யா உக்ரைன் இடையே போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் வந்து என்னன்னா எல்லாம் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போர் வந்து என்னன்னா கணக்கு இல்லாம ஆண்டு கணக்கா நீட்டுக்கிட்டு இருக்கு. சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்னன்னா இந்த போரை வந்து நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி பல ஆலோசனைகள் பண்றாரு. ஸோ வார்னிங் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்டிங்ல வந்து என்னன்னா உக்ரைன் அதிபருக்கு வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. அதுல சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ உக்ரைன் அதிபர் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அப்புறமேல் பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதினுக்கு இது ஒரு சாதகமா இருந்தாலும் ஆனா போர் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்குது. ஸோ என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5,000 கோடி வந்து நிதி உதவி பண்றாங்க. ஸோ இந்த 5,000 கோடியில வந்து ட்ரோன் வாங்குறதுக்கும் பீரங்கி வாங்குறதுக்கும் அதாவது பழைய வாகனங்களை வந்து சரி பார்க்கறதுக்காகவும் வந்து பயன்பட போகுது. இது என்னன்னா ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இது ஒரு நீண்ட ஒரு தொடர்கதையா மாறிக்கிட்டு இருக்கு.